அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு விருந்து சாப்பாடு தான். இந்த விருந்து நான் வந்து யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத வீடியோ இடையில வந்து சொல்லுதேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் அதுக்கு இந்த விருந்துக்காக நான் வந்து சில ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்வீட்டு ரெசிபிக்காக வந்து பாதாம், முந்திரி, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து முத நாள் காலையில் ஊற வச்சு அந்த ஸ்வீட்டு வந்து முத நாள் பண்ணி அடுத்த நாள் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து நைட்டு பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் கொண்டக்கல்லையும் ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காண்டி சென்னா ஃபிங்கர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டக்கல்லையும் ஊற வச்சுருந்தேன். அடுத்து வந்து வந்த நாளே நான் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு அது நல்லா க்ளீன் பண்ணி இது எல்லாமே மசாலா வந்து கோட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதோட ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் மசாலா வந்து கோட் பண்ணி வைக்கும் போது லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து மசாலாவில் கோட் பண்ணி நீங்கள் ஃபிஷ்ஷில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மசாலா எல்லாம் கோட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து விருந்து கொடுக்க போகிறீங்கன்னா எத்தனை வந்து வெரைட்டிஸ் ரெடி பண்ணுதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான சில ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுட்டேன். அப்படிங்கும் போது மறுநாள் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மொத்தம் 11 வெரைட்டிஸ் பண்ணியிருந்தேன். யாருக்கு விருந்து அப்படி கொடுத்தேன் அப்படின்னா, நான் புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கொடுத்துருந்தேன். இந்த விருந்து அவங்க வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தேன். என்னென்ன வச்சுருந்தேங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, கத்திரிக்காய் பச்சடி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஈரல் கிரேவி, ஸ்வீட்டு. இந்த மாதிரி நான் வந்து எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு மொத்தம் 11 வெரைட்டிஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சதுனால எனக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி நான் வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் முதல்ல நான் பிளான் பண்ணிவிட்டேன் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா மொதல் நாளே வந்து சென்னா ஃபிங்கர்ஸுக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் ஊற வச்சு நான் எல்லாமே வந்து பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட் பண்ணி நான் ஃப்ரீசரில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மீன் பொரிச்சதும் ரெடி பண்ணியிருந்தேன், அது சொல்ல மறந்துட்டு. இது வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது. இது வாழையில் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக அதுக்கான ஷார்ட் வீடியோவும் போடுறேன். மீன் பொரிச்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இத்தனை வெரைட்டிஸையும் சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷே அதிகமாகிருச்சு.